ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வீடியோ போடுறேன். எந்த அளவுக்கு வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். அதாவது ஒரு காட்டில் ஒரு ஒருத்தர் வந்து விறகு வெட்டிகிட்டு இருக்காரு. விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுது. டயர்டானோடனே போய் ஒரு மரத்துக்கு அடியில் படுக்கிறார். மரத்துக்கு அடியில் படுத்த உடனே அந்த மரம் வந்து ஒரு மந்திர சக்தி வாய்ந்த மரம். கேட்டால் எதையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அப்படி படுத்துக்கிட்டு ரொம்ப கை கால்லாம் சரியாக இருக்குது. இப்போ ஒரு கட்டில் மெத்த இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. கட்டில் மெத்த இருந்து அதில் படுத்தா எப்படி இருக்கும். அவர் நினச்ச உடனே அந்த மந்திர சக்தின்ற மரத்தினால அந்த கட்டில் மெத்த வந்துடுது. இந்த கட்டில் மெத்தை வந்தோடனே ஆஹா, நம்ம நினச்ச உடனே கட்டில் மெத்தை வந்துருச்சு அப்படின்ட்டு கட்டில் மெத்தில் படுத்து கை காலை அசதி ஆற்றிக்கிறார். அடுத்து என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ வந்து கை கால் பிடிச்சோட ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறார். அப்படி நினச்ச உடனே அடுத்து பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்து கை காலை பிடிச்சிடுது. ஆஹா, இதுவும் நம்ம நினச்ச உடனே வந்துருச்சு, என்ன இது ஆச்சரியம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. இப்போ மட்டும் நம்ம முன்னாடி வந்து ஒரு சிங்கமோ புலியோ வந்து நின்று அவனை முறைச்சி பார்த்து கடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அவருக்கு முன்னாடி வந்து ஒரு புலி நிற்கிது. நின்று அவரை முறைச்சி பார்த்து அவரை கடித்து கொன்றுது. கொன்னோடனே அதாவது இந்த ஸ்டோரியே வந்து இது அவ்வளோதான் முடியுது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். லைஃப்லேயும் சரி, எதுலேயும் சரி. நம்ம நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டதை நினச்சா நம்ம கெட்டது தான் வரும். அதனால் வாழ்கிற வரைக்கும் நல்லது நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.